ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் ஹப். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி மாவு புட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நான் இன்றைக்கி 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதுக்காக ரைஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை நம்ம அதாவது உதிரியாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து நம்ம கைட்டையே தான் அப்படி கிளறி விடணும். நிறையா தண்ணி சேர்த்தா அதுக்கப்புறம் நம்ம இடியப்ப மாவு மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்தா இந்த மாதிரி பதம் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு கையில் பிடிக்க வரணும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம ஒரு ஜல்லடையில் போட்டு இது எல்லாத்தையும் அந்த கட்டிகள் எல்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கிடுவோம். எல்லா மாவையும் இதே மாதிரி சலித்து எடுத்துக்கிறலாம். நான் எல்லா மாவையுமே இதே மாதிரி ஜலித்து எடுத்துட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி ஜலித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம அவிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் அதுக்காக இடியப்பத்தட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி இடியப்பத்தட்டு இருக்குது. இதில் எண்ணெயை நம்ம ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த மாவெல்லாம் வச்சிடலாம். இப்போ ஒவ்வொரு பிளேட்லேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம அவிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இதுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் நமக்கு அந்த மாவெல்லாம் தண்ணி வந்துடும். அதுக்காக ஒரே 1 கிளாஸ் சேர்த்து நான் இதை அவிச்சு எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட எந்த மாதிரி பாத்திரங்கள் இருக்கோ அந்த மாதிரி அவிக்கிறதுக்கு உண்டான பாத்திரத்தில் நீங்கள் வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம இப்போ தேங்காய் பூ தயாரிச்சிடலாம். நான் தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சில்லு எடுத்து நான் தேங்காய் பூவை மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட அந்த மாதிரி தேங்காய் திருவல் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் திருவி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புட்டு மாவு நல்லா அவிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்படி அமுக்குனாலும் நம்ம கையில் எதுவுமே படாது. பார்த்திங்களா, நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்து நம்ம தேங்காய் பூ, சுகரு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறலாம். இதை நீங்கள் ஈவினிங்லேயும் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் இது. இதில் எந்த ஆயில் கிடையாது, எதுவும் நம்ம சேர்க்கலை. இப்போ நம்ம இதில் தேங்காய் பூவையும் சுகரையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பூ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுகரும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு ரொம்ப சுகர் வேணான்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி இது. அவ்வளோதாங்க. தேங்காய் பூ,
அரிசி மாவு புட்டு தயாராகிருச்சு. பாருங்கள், சூப்பரான அரிசி மாவு புட்டு தயாராகிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாப்பிடுவதற்கு திகட்டாது. இதில் வந்து எந்த ஆயில் எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் மை ஃபுட் ஹப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.